கிறிஸ்துவே மிகவும் பெரியமானவர்களே, 15/8/2025 சுதந்திர தின விழா அன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசத்தில் நன்மை உண்டாகும்படியாக, நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாக வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக அன்பின் அபிஷேகம் இவரோடு இருந்து செயல்படும்படி செய்தபடி ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் மகிமையின் பிரசனம் இவரை சூழ்ந்து கொள்வதாக, வெற்றியின் கருவியாக என் தேவனுடைய ஜெயம் எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே, இவருடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்க தீமைகள் அணுகாதபடி வேலி அடிப்பீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமை இவரை பின்தொடர்ட்டும். இவருடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாகமம் 28:3 படி நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் இவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீர் பழுகி பெருகி நன்மை நாளை திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரில் சுதந்திர தினம் அன்று நம்மளுடைய தேசத்திற்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்று தகப்பனே, 15/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தீமைகள் அணுகாதபடி எங்கள் தேசம் அப்பா எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் நீர் மாற்றுவீராக. நன்மையானது தேசத்தில் உண்டாகட்டும், அற்புதங்கள் தேசத்திலே நடக்கட்டும், அதிசயங்கள் தேசத்திலே நடக்கட்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிப்பின் அனுபவத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுத்துவதை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுத்துவதை தருவீராக, எழுத்துவதை தருவீராக, எழுத்துவதை தருவீராக, எழுத்துவதை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.